இன்றைக்கு ஒழுக்கமே தேவையில்லை என்று ஆகிவிட்டபடியால் தான் இயற்கை கொதிக்க ஆரம்பித்திருக்கிறது. கம்பன் என்ன செய்தான் என்று கேட்டால், வள்ளுவன் என்ன செய்கிறான்? நமக்கு வரி வரியாக, நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்த இனம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். திருவள்ளுவன் போல ஒரு நூல் கிடைக்க நாங்கள் எத்தனை கோடி தவம் செய்திருக்கோம். வாழ்க்கையை அப்படி அணு அணுவா பிரிச்சு கொடுத்திருக்கான் பாருங்க. இப்படி வாழ், உன் வாழ்க்கைக்கு தீமை வராது. யாரும் கேட்க இல்லை. காசு வாழ்க்கையை தரும் என்பதுதானே இன்றைய முடிவு. காசு வாழ்க்கை, என்ன காசு இருக்கு பாருங்க, நான் வாழுவேன். வாழ முடியுமா? அப்படி என்றால் காசு இருக்கிற அத்தனை பேரும் நிம்மதியாக அல்லவா இருக்க வேண்டும்? அத்தனை பேரும் கோயிலுக்குள்ள அவன் தான் முன்னுக்கு நிற்கிறான். எந்த கோயில்ல பார்த்தாலும் காசுக்காரன் தான் முன்னுக்கு நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் நிம்மதி இன்மை அதிகம். அவனுக்கு தான் நிம்மதி இன்மை அதிகம். அது இப்ப சொல்லப்படாது. திருவள்ளுவன் சொன்னான், ஒரு சர்வாதிகாரியினுடைய நாட்டிலே, கொடுங்கோல் அரசனுடைய நாட்டிலே செல்வனாக இருப்பதை விட ஏழையாக இருப்பது தகுதி என்றான். ஒரு கொடுங்கோலனுடைய நாட்டிலே செல்வனாக இருப்பது ஏழையாக இருப்பதையும் விட தகுதி குறைவு என்றான். மறுதலையா சொல்லி காட்டுறேன். இதெல்லாம் நமக்கு விளங்குது. காசு இருந்தால் நிம்மதி போயிரு. காசால நிம்மதி வாங்க முடியாது. நிம்மதிக்கு அறமும் ஒழுக்கமும் தேவை. அந்த அற ஒழுக்கத்தை வரையறை செய்து தந்தான் திருவள்ளுவன். அதை கம்பன் அப்படியே வாங்குகிறான். ஒழுக்கம் என்றால் என்னவென்று கேட்டால், நான் சொல்லுகிறது ஒன்று பாருங்க. கம்பனை படித்தா என்ன வரும்? இந்த கேள்வி கேட்டேனே, வேறொன்றும் இல்லை. முடிவொன்று நமக்கு தெரியும். என்னவென்றால், அறத்தின்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கை, இல்லாவிட்டால் எந்த கெட்டிக்காரனுக்கும் தோல்விதான். இதுக்கான பேர் பிறவியெல்லாம் அனுபவிக்க போகிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவு இதுதான். அனுமன் இலங்கைக்குள்ளே புகுகிறான். அது பின்னுக்கு விரிவா சொல்லுவேன். இலங்கைக்குள்ளே வந்து அனுமன் கடல் தாண்டி இலங்கைக்குள்ளே புகுகிறான். ராவணன் ஒரு பெரிய வரத்தினாலே இலங்கினி என்று ஒரு தேவதையை இலங்கைக்கு காவலா வச்சிருந்தான் பாருங்க. இலங்கினி என்று ஒரு தேவதை. அதை மீறி ஒருத்தர் அங்க உள்ள போக முடியாது. இமிகிரேஷன் ஆபீசர் அது குத்தி அனுப்பினா தான் பாஸ்போர்ட்டோட உள்ளுக்கு போகலாம். பெரிய சக்தி உள்ளவள் இலங்கினி என்ற அந்த பாத்திரத்துக்கு பெயர் கம்பன் படைக்கிறான். அனுமன் வந்து இறங்கினோனே இலங்கினி வாசல மறுச்சாள். போக முடியாது நீ இலங்கைக்குள்ளே, நீ யார் என்று தெரியவில்லை, உன்னை விடமாட்டேன் என்று மறைத்தாள். அனுமன் சொன்னாங்க, ஒரு மாதிரி சமாளிச்சு பார்த்தான், நான் போக வேணும் என்று. அவள் விடையில்லை. கடைசியா 2 பேருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தமாகியது. நான் உனக்கு ஒரு அடி அடிப்பேன், நீ எனக்கு ஒரு அடி அடி. பழைய காலத்திலே மக்களுக்கு பாதிப்பில்லாமல் போர் செய்ய பழகி இருக்கிறார்கள். 2 தலைவர் மேலையும் பிடிச்சு விட்டுறணும். அடிக்கிறவன் அடிச்சு முடிச்சு, வெல்றவன் வெண்டுட்டு வா. அனுமனுக்கும் இலங்கினிக்கும் அப்படி ஒரு போட்டி. நீ ஒரு அடி எனக்கு அடி, நான் உனக்கு ஒரு அடி அடிக்கிறேன். யார் தோற்கிறோமோ அவர் கருத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். அனுமன் சரி என்றுட்டான். இலங்கினிய முதல் நீ அடி என்றான். இலங்கினி ஓங்கி விட்டது ஒரு அடி. அனுமன் நிலதெலும்பி போனான். ஆனா விலை இல்லை, தப்பிட்டான். இப்ப அனுமனை பார்த்து இலங்கினி சொல்லிச்சு, நீ எனக்கு ஒரு அடி அடி என்றிச்சது. அனுமன் விட்டான் ஒரு அடி. இலங்கினி அப்படியே விழுந்தது. எழும்பி சொல்லிச்சது, எனக்கு காவலுக்கு விடைக்கையே எனக்கு அவர் சொல்லிவிட்டவர். பெரிய கொமாண்டர் பிரம்மதேவன். காவலுக்கு விரைக்கையே சொல்லிவிட்டவர். நீ என்றைக்கு அடி வாங்கி தோற்கிறாயோ அன்றைக்கு இலங்கைக்கு அழிவு வந்து விட்டது என்று அடையாளம். ஆகவே இனி நீ இலங்கைக்குள்ளே போகலாம், இலங்கை காவலை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று இலங்கினி புறப்பட்டாள். கம்பன் படைக்கிறான். அப்படி படைக்க போகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறான். இலங்கையை விட்டு புறப்படுகிற பொழுது இலங்கினி சொல்லிவிட்டு போகிற ஒரு வார்த்தை அனுமனுக்கு, அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற வார்த்தையை அப்படியே பரிசா கொடுத்துட்ட. இனி நீ போடா. ஒன்று நிச்சயம், எந்த பெரிய கெட்டிக்காரனாக இருந்தால் என்ன, எத்தனை கல்வி உள்ளவனாக இருந்தால் என்ன, எத்தனை செல்வம் உள்ளவனாக இருந்தால் என்ன, ஒழுக்கத்தை விட்டு தவறுகிறானா அவன் தோற்பான். சந்தை கிடையாது. இந்த செய்தி தான் கம்பராமாயணத்தினுடைய உள்ளுரை.